ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி மேங்கோ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அப்டேட்ஸ் எல்லாமே ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி குயிக்காக பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இது 1 kgக்கான ஸ்பாஞ்ச் கேக் தாங்க. நான் இன்றைக்கி 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சம்மரில் பார்த்திங்கன்னா மேங்கோ கேக் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது விரும்புவாங்கங்க. இது மேங்கோ ஸ்லைசஸ்லாம் வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கூட பண்ணலாம் மேங்கோ கேக்கு. நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா 2 வாட்டி சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் கேக் நல்லா நம்மளுக்கு ஈவனாக பேக்காக கிடைக்குங்க. நான் இப்போ பாத்திரத்தை 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெனிலா கேக் 3 முட்டையே போதுமானதுங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கேக்கில் எக்ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னா நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இப்போ 1 டைம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அப்போ ஒரு வாட்டி ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்மெல் வராதுங்க. அப்பயும் வந்துச்சுன்னா வினிகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. ஆனால் வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா சால்ட் ஆட் பண்ணாதீங்க. வினிகருக்கு பதில் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஏதாவது ஒன்று தான் ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் சுகர் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஆயில் ஒரு 30 ml எடுத்துக்கோங்க. இது 1/4 கப்புங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு 20 செகண்ட் பீட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நிறைய டைம் பீட் பண்ணாதீங்க ரொம்ப நேரம், ஏன்னா கேக் கிறிஸ்பி ஆகிடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் கேக் நல்லாவே பேக் ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1 kgக்கான போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி அது மேலே ஃபஸ்ட் லேயர் வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நான் நேற்று பண்ண கேக்கோட பேலன்ஸ் இருந்த க்ரீம் தான். இது ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோடனே கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்குங்க. அது நல்லா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி லூஸ் கன்சிஸ்டன்சியில் வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு கேக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. க்ரீம் இருந்துச்சுன்னா எப்போவுமே அது ஒரு நல்ல ஒரு சில்வர் பாத்திரத்தில் இல்லை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரையோ போட்டு நல்லா டைட்டாக கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசர்லேயே எப்போவுமே ஸ்டோர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நான் பார்த்திங்கன்னா மேங்கோ க்ரஷ் எடுத்திருக்கேங்க. நான் இது பக்கத்தில் இருக்க எசன்ஸ் ஷாப்பில் தாங்க வாங்கினேன். பேக்கிங் திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய எசன்ஸ் ஷாப் இருக்கும், அதில் போய் கேட்டு பாருங்கள். அப்படின்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ஏதாச்சும் லோக்கலில் ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்தாலும் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் வில்லேஜில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் எது கொஞ்சம் டவுன் ஏரியாவோ இருக்கோ அங்கே போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அப்படி இல்லைன்னா பேக்கரியில் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க இல்லை தெரியாதவங்க இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க. இப்போ நான் செகண்ட் லேயர் வச்சுருக்கேங்க. செகண்ட் லேயர் வச்சுட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா இந்த க்ரஷ் பார்த்திங்கன்னா மால்விஸ் பிராண்ட் தாங்க வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இது கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க. இன்னொன்று இதிலே மாலாஸ்ன்னு இருக்குது, அதுவும் நல்லா தாங்க இருக்கும்.
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ரொம்பவே பிடிக்குங்க. அதுலேயும் எஸ்பெஷலி கேக் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு வந்து நான் இப்போ கேக் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி என்ன மிஸ்டேக்ஸ்லாம் நான் அதில் சந்திக்கிறேன், என்னோடய அனுபவத்தெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் ஷேர் பண்ணுவேங்க. அதில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத வச்சு நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. நான் என்னென்ன கஷ்டத்தை சந்திக்கிறேன், அதுக்கப்புறம் எதெல்லாம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்ட்டு எல்லா வீடியோவிலுமே பார்த்திங்கன்னா, நான் ஒவ்வொரு வீடியோலையும் நிறையா டிப்ஸ் சொல்லுவேங்க. அதனால என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதனால உங்களுக்கு நிறையவே நான் டிப்ஸ் சொல்வேன். நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து ஒயிட் க்ரீம் கொடுத்துருக்கேங்க. ஆனால் சைடில் பார்த்திங்கன்னா பார்டருக்கு மட்டும் எல்லோ க்ரீம் கொடுத்துக்கிட்டேங்க. நான் ஃபுல்லாக வந்து எல்லோ க்ரீம் கொடுக்கலங்க. கலரும் பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் கொஞ்சம் ஓவராக கலர்லாம் ஆட் பண்ண மாட்டேன். என்கிட்ட கேட்குறவங்களும் அப்படி தான் கேட்பாங்க. நானும் அப்படி தாங்க கொடுப்பேன். அதுவும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா கலர் பண்ணி கொடுப்பேங்க. இல்லைனா அதில் லைட்டாக தாங்க நான் எப்போவுமே கலர் ஆட் பண்ணுவேன். இதே மாதிரியே இந்த பார்டர் ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரியே கொடுத்து எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் க்ரீமில் கலர் ஆட் பண்ணும்போது லைட்டாக ஆட் பண்ணி கொஞ்சமாக க்ரீம் எடுத்து கலர் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நிறைய க்ரீம் எடுத்து கலர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ் பண்ணது போக எக்ஸஸாக நிறைய க்ரீம் இருக்குங்க. அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டாக எடுத்து ஆட் பண்ணுங்கள். நான் பாருங்கள் மேஜிக் கலர்ஸோட ஜெல் கலர் தான் எடுத்திருக்கேன். எக் எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள் நம்ம கேக் நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா போர்ட் வெயிட் கழிச்சது போக ஒரு 1 kg 23 கிராம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுங்க. கரெக்டாக 1 kg இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.